அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 அம்மையப்பன் அப்பன் நீர் அமர்ந்தபோது அருகிலீர் அம்மையப்பன் ஆண் நீர் ஆதியான பாசமே அம்மையப்பன் நின்னையன்று யாருமில்லை ஆன பின் அம்மையப்பன் நின்னையன்று யாருமில்லை இல்லையே. சிவவாக்கியர். பாதரசத்தோடு விசேஷமான சஞ்சீவி மூலிகைகள் கலந்த ஆதி ரசத்தை அக்னியில் விட வந்த லிங்கம் தான் ரசமணி லிங்கம். பிரசிடென்ட் ஐயாவை பார்த்து இடம் வாங்குற சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி ரஞ்சனியை பார்க்கவும் தான். அந்த விஜய் ஊர்ல இருந்து வந்துட்டான். அவன் ஊர்ல இருந்து வந்தது கூட பெரிய விஷயம் இல்ல, வந்த உடனே அண்ணனை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கே வந்துட்டான். அப்புறம் என்ன அப்புறம்? நான் என்ன இங்க கதையா சொல்ல வந்திருக்கேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சொல்லு. அப்பா கிட்ட கம்பெனிக்கு இடம் வாங்குறத பத்தி பேசிட்டு இருந்தான். திடீர்னு அண்ணன் வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அப்பாக்கு போன் வரவும் அவரும் வெளியில போயிட்டாரா. நானும் பாட்டியும் தனியா இருந்தோம். நான் கிச்சனுக்குள்ள போலன்னு திரும்பினேன். ரஞ்சினின்னு கூப்பிட்டு என் பக்கத்துல வந்துட்டான். இப்பெல்லாம் நீ ஏன் எனக்கு சாப்பாடு கொண்டு வரதில்ல, நான் உன்கிட்ட நிறைய பேசணும்னு சொல்லிட்டு பக்கத்துல ஐ ஐன்னு சொல்லிட்டு வந்தான். நான் உள்ள போயிட்டேன். ஐ லவ் யூன்னு சொல்ல வந்திருப்பான். என்கிட்ட அப்படிலாம் சொல்ல முடியுமாக்கும்? ஏன் சொன்னா என்ன பண்ணிடுவியா? என்ன பண்ணுவேனா? I love you. ஓங்கி ஒரு அறை கொடுப்பேன். தான் லவ் பண்ற பொண்ணு கிட்ட ஒருத்தன் அவன் காதல சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என் மனசுல நீ இருக்கும்போது எப்படி வேற ஒருத்தன் அவன் காதல என்கிட்ட சொல்லலாம்? அது எப்படிமா நீ என்ன விரும்புறது மத்தவங்களுக்கு தெரியும்? தெரியணும்.
நான் தான் அவனை கண்டாலே ஒதுங்கி போறேன்ல. நான் இன்னொருத்தரை விரும்புறேன், அதனால உங்க காதலை ஏத்துக்க முடியாதுன்னு நீதாம்மா நாகரிகமா சொல்லணும். உடனே அந்த வேற ஒருத்தன் யாருன்னு கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம கேப்பாங்களே, அப்ப என்ன பண்றதா? இதுக்கப்புறமா யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எங்க ஊர்ல கண்ணன்ற ஒரு மன்மதன் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கான். அவனதான் நான் காதலிக்கிறேன்னு நீ சொல்லிட வேண்டியதுதானே? ஓ, ஐயாவுக்கு மன்மதன்னு நினைப்பாக்கும், அதனாலதான் நான் உன் பின்னாடி சுத்துறேனா? இல்லையா பின்ன? ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்படுறானே. அவனை காதலிச்சு கொஞ்சம் ஆறுதலா இருப்போமேன்னு நெருங்கி வந்தா நினைப்புதான் பொழப்ப கெடுத்துச்சான். அம்மா தாயே, ஆள விடு, தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. உன்னதான் காதலிக்கிறேன்னு ஊரு பூரா நோட்டீஸ் அடிச்சு ஒட்ட சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. ஒட்டட்டுமா? ஆத்தாடி, நீ செஞ்சாலும் செஞ்சிருவ, என்ன ஆள விட்டுடுமா? ரஞ்சினி, விஜய் ஃபேக்டரிக்கு எங்க இடம் பார்க்க போறானா? ஊரோட தென்கிழக்கு மூலையில ஏக்கர் கணக்குல தேடுவாங்க போல இருக்கு. யாரோட வயலெல்லாம் மாட்ட போதோ தெரியல. இவ்ளோ பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துக்கு நடுவுல தொழிற்சாலை வந்தா இந்த வயல்லாம் என்ன ஆக போதோ? இல்ல கண்ணா. பரவாயில்லையே, நீ கூட இதெல்லாம் பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்ட? எல்லாம் நீ பேசுறத கேட்டு கேட்டுதான் நம்ம ஊரை பத்தின கவலை வந்துருச்சு. நம்ம ஊருக்கு ஃபேக்டரி வர்றது உனக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு எந்த எதிர்ப்பும் சொல்லாம சும்மா இருக்க. நான் அமைதியா திரியறேன்னா அதுக்கு சும்மா இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்ல. ஆனா நீ அவங்க கூட மோதின அவங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க கண்ணா. ரஞ்சினி, என்னை பத்தி மட்டுமே நான் நினைச்சா ஊரை பத்தி கவலைப்பட முடியாது. ஊரை பத்தி கவலைப்பட்டா நான் என்னை பத்தி நினைக்கவே கூடாது. ஆனா எனக்கு நீ வேணும் கண்ணா. இப்ப புரியுதா உன்னை விட்டு நான் ஏன் விலகி விலகி போனேன்னு? உனக்கு நான் வேணுங்கிறத விட எனக்கு எப்பயுமே நீ துணையா நிக்கணுங்கிறது தான் நம்மளோட காதலுக்கு உண்மையான அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சும்மா வெறும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தை பெற்றுக்கிட்டோன்றதா வாழ்க்கை? ஒரு லட்சியத்துக்காக போராடி தான் ஆகணும். அதுல நம்ம உயிரே கூட போகலாம். அதனால என்ன, போயிட்டு போகட்டுமே. நம்மள விதையாக்கி இந்த மண்ணை நம்ம வளமாக்குவோம். அடுத்த தலைமுறைக்கு நாம சேர்த்து வைக்கிற ஒரே சொத்து இதோ பாரு, பசுமையா இருக்கிற இந்த பூமிய நல்லபடியா விட்டுட்டு போறது மட்டும்தானே. நானா, அந்த பால் குடம் எடுத்துக்க. ஆசானே, ஈஸ்வரனை தரிசிக்க ஒரு மண்டலம் போறதெல்லாம் சரி, எதுக்கு இந்த பாலாபிஷேகம்? யக்ஷி சொன்னபடி நானும் ஒரு விக்ரமாதித்தன் ஆகணும்னா நவலிங்கங்களையும் வசப்படுத்தணும். அதுக்கு அந்த ஈஸ்வரனை முறையா வழிபடணும். வெறும் தரிசனம் போதுமா நானா? சிவன் அபிஷேக பிரியன். அதனாலேயே ஞான அபிஷேகம் பண்ண தீர்மானிச்சது. உங்க சிவபக்தியை பார்க்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீங்க அம்பாலோட உபாசகராச்சே. சிவனே அம்பாள் பக்தர் தான். ஞானினி சிவன் பக்தன் நானு. இந்த திடீர் மனமாற்றத்துக்கு காரணம் என்ன ஆசானே? அடே நானா, சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு துணக்காத. அத்தனைக்குமான காரணம் உனக்கு போக போக புரியும். பேசாம வா.
என்ன நானா எதுவும் கேட்காம இருக்க? நீங்க தானே சொன்னீங்க துணக்காதன்னு. அதான். ஊடுருவி அஞ்சனம் எதுக்கு தரிச்சிருக்கேன்னு தெரியுமா? இன்னைக்கு பூமி காத்தான் பட்டி ஈஸ்வரன் அம்பலத்தை ஊடுருவி நோக்க வா. சமையல்லாம் ரொம்ப பரபரப்பா நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. ஆமாப்பா. நம்ம வீட்லனா மாடியுலர் கிச்சன்ல சமைச்சிருப்ப, இங்க கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எங்கேயும் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. நீ அப்படியே அம்மா மாதிரிமா. எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லயும் அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துருவேல்ல? கண்மணி, நான் சொல்றத நீ நல்லா கவனத்துல வச்சுக்கணும். விஜய எல்லா விஷயத்திலயும் நீ அசத்திடணும். முக்கியமா உன் சமையல்ல அவன் மயங்கிடணும். அப்பா, ஒருத்தரை மயக்கிறதுக்காக தனியா ஏதாவது ஸ்பெஷலா பண்ண முடியுமா? நான் என் வேலையில முழு ஈடுபாடோட தான் இருக்கேன். அவர் மயங்குறாரான்னு பார்க்கலாம். அம்மாடி, இந்த விஷயத்துல நீ உன் அம்மா மாதிரி இருக்க கூடாது, உன் அப்பா மாதிரி மாறணும். அப்பதான் நீ நினைச்சதை அடைய முடியும். இல்லப்பா, எனக்கு அம்மா வழிதான் சரி. நான் அவங்க வழியிலே போய்க்கிறேன். நேர் வழியில போறேன்ற, பட் அந்த ரூட்ல போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே. ஏற்கனவே விஜய் ரூட் மாதிரி போயிட்டு இருக்காமா, ஜாக்கிரதை. அப்பா, எனக்கு கடவுள் துணை இருக்காருப்பா. அவரை என் வழிக்கு கண்டிப்பா கொண்டது சேர்ப்பாரு அப்படின்னு நம்புற. ஓகே, உன் நம்பிக்கை எதுக்கு நாக்கு எடுக்கணும்? உன் வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறுமா? ஆமா, விஜய் எங்க? ராஜதுரை வந்திருக்காரு, மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மாடியில பேசிட்டு இருக்காங்களா? கம்பெனி எம்டி நான் எங்க இருக்கேன்? நான் இல்லாம அவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கோங்க. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. ராஜ்துரை, சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல வேக்கண்ட் லேண்ட் எல்லாம் இருக்கும் இல்ல? வேக்கண்ட் லேண்ட்ல இங்க எதுவும் கிடையாது சார், எல்லாம் விளைச்சல் நிலம் தான். வியோக்கு ஃபோன் அடிச்சு பேசிட்டேன். யார்கிட்ட எவ்வளோ லேண்ட்ஸ் இருக்குன்னு காட்டுற இந்த ஊரோட மேப்பு வச்சிருக்காராம். எனக்கு ஃபோன் அடிச்சார்ல, அப்பவே எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டேன். அதை வச்சு பார்த்து நமக்கு தேவையான இடத்த நம்ம வாங்கிக்கலாம். சரி, இடம் தரமாட்டேன்னு யாராவது பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல? எவன் பண்ணுவான்? அப்பா இருக்காரு, நான் இருக்கேன். ஏதாவது பிரச்சனை நீங்க பணத்தை விட்டு எறிய போறீங்க. அப்புறம் என்ன சார்? சார், உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். தென்மேற்கு மூலையில என் பேர்லயே ஒரு 20 ஏக்கர் நிலம் இருக்கு. அது பரம்பரை சொத்து சார். அது கொடுக்கலாமே ராஜ்துரை. அதுல ஒரு வில்லங்க இருக்கு சார். அந்த இடத்த விற்க முடியாதபடி உயிரை எழுதி வச்சு போயிட்டாங்க. வாரிசுக்கு தான் அந்த இடம் போய் சேரணுமா. இப்பத்திக்கு அந்த இடம் எனக்கு வந்து சேர்ந்துருக்கு. வாரிசு இல்லைன்னா அந்த இடம் யாருக்கு போய் சேரும்? இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததில்லை, இனிமேலும் வராது. அப்படி ஒரு வேளை வாரிசு இல்லைன்னா சொந்தக்காரங்களுக்கு தான் அந்த இடம் போய் சேரணும். ஆனா யாருக்குமே அது விற்க முடியாது. விஜய் அத்தா, நீங்களே பேசணுமா? சொல்லுங்க அத்தா. கணேஷ், இன்ஜினியரும் சர்வேயரும் வந்துட்டாங்களா? இல்லையே, இன்னும் வரல. நிலம் வாங்குற விஷயமா தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க வந்து சைட்டுக்கு போக வேண்டியதான். இன்னும் வரல? சரி, பக்கத்துல வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்த உடனே நீ கால் பண்ணி என் கூட பேச சொல்லு, சரியா? ஓகே தா. ஓகே ஓகே. சரியா தா, வச்சிடுறேன். இன்ஜினியரும் சர்வேயரும் வந்துட்டாங்களான்னு கேட்டாரு. இந்நேரம் ஊர் எல்லைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்பா உனக்கு நிஜமாவே பூபி காத்தாம்பட்டிக்கு வழி தெரியுமா இல்ல இறங்கி யார்கிட்டயாவது விசாரிச்சுக்கலாமா? சார் நான் தான் சொன்னேனே இந்த ஊருக்கு ஏற்கனவே வந்திருக்குன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஊர் எல்லாம் வந்துடும் சார். ஏற்கனவே இந்த கல்வெட்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாரே அவர் பேரு கூட விக்ரமன் சார். அவரை நான் தான் சார் கொண்டு வந்து விட்டேன் சார். நானும் அவரும் ஊர் எல்லையில நுழைஞ்சப்ப சித்தர் இப்படி வந்து அப்படி வந்து பூந்து போனார் சார். வா எனக்குலாம் அல்லு கலந்து போச்சு சார். சார் இந்த ஊருக்குள்ள நல்ல விஷயமா போனோம் தப்பிச்சோம். ஏதாவது கெடுதல் செய்ய போனோம் உண்டு இல்லைன்னு ஆயிடுவோம். சார் அங்க சிகரெட் பிடிக்க கூடாதான், தண்ணி அடிக்க கூடாதான். அப்பா ஆமாப்பா, சித்தருங்க இந்த ஊரை பாதுகாக்கிறாங்க. இங்க எந்த தப்பு தண்டா பண்ணக்கூடாதுன்னு எங்க முதலாளி எங்க எச்சரிக்கை பண்ணி தான் அமைச்சிருக்காரு. சரி நீ ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. சார் அதோ பாருங்க சார், ஊர் எல்லாம் வந்துருச்சு. சார் சார் சித்தர் அன்னைக்கு நாங்க பார்த்த சித்தர் வேற, இவர் வேற சார். சார் கழுத்துல பாம்பட நிக்கிறார் சார். ஐயோ என்ன செய்ய போறான்னு தெரியல சார். சார் நீங்க என்னத்துக்கு சார் வந்திருக்கீங்க? நல்ல விஷயத்துக்கு தானே சார்? சாமி நான் வெறும் டிரைவர் தான், என்ன விட்டுருங்க, நான் புள்ளக்குட்டிக்காரன். ஐயோ நான் வரல சார். சார் நீ வேணா போயிட்டு வாங்க சார். வண்டி எடுப்பா. சரி சார். சார் அப்பாடா. சார் பாத்தீங்களா, சித்தர் எங்க போனாருன்னே தெரியல. ரொம்ப மர்மமான ஊரு சார். ஜாகிரதையா இருந்துக்குங்க. ஒண்ணு இல்ல, உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டார்ல, உங்க கஷ்டம் எல்லாம் தீர போகுது சார். சரிப்பா, நீ வண்டி எடு. சரிங்க சார்.